ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணாத ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஹேர் டை வந்து அப்ளை பண்ண வேண்டாம். எனக்கு வந்து அரிப்பு பிரச்சனை வருது, இல்லை வெள்ளை முடியே எனக்கு மாறவே இல்லை, தலைக்கு வந்து குளிர்ச்சி இது சேர்த்தா எனக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க டையே வந்து அப்ளை பண்ணாமல் இந்த டை ஹேர் டை ஆயிலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டைம் கிடைக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஷாம்போ அல்லது சீயக்காயோ ஹெர்பலில் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா செம்மையாக உங்கள் முடி வந்து பிளாக் ஆகும். ஒரே வாரத்தில் உங்கள் ஒயிட்டு ஹேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இளநரையெல்லாம் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆயிலை நம்ம ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பொருள், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஒயிட் ஹேர் வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் நம்பி தடவலாம். கிட்டத்தட்ட நல்லா ஒரு 30-40 வயசு இருக்கிற முடியாவது நம்மளுக்கு வெள்ளை முடி வராமல் பார்த்துக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சூப்பரான முடியும் நல்லா வளரும். சரிங்களா? முடி உதிருது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே வாரத்திலே முடி வந்து நல்லா உதிருது ஸ்டாப் ஆகும். நல்லா அடர்த்தியாக கருன்னு முளைக்கிற முடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கருமுடியாக வந்து வளரும். அதே மாதிரி இந்த கருப்பு வந்து ஒரு தடவை மாறிடுச்சுன்னா போகவே போகாது. அந்தளவுக்கு இந்த ஆயிலோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்கக்கூடியது லவங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிராம்பு. இது வந்து நீங்கள் 100 மில்லிக்கு ஒரு 10 கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 கிராம்பு வந்து எடுத்துக்கிறேன். நரைமுடிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமங்க, இது வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும். பொடுகு, ஈறு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. செம்மையாக முடியை வந்து நல்லா வளர வைக்கும். நரைமுடி இல்லாமல் பார்த்துக்கும். கருஞ்சீரகம் மெலனின் சத்துக்கு இல்லாததுனால தான் நமக்கு வெள்ளை முடி வருது. அதோட மெலனின் சத்து ஃபுல்லாகவே கருஞ்சீரகத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா ஆயில்லையுமே கருஞ்சீரகம் வந்து சேர்க்குறோம். இப்போது கிராம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்றைக்கி சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே வெள்ளை முடிக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான பெஸ்ட்டான பொருள் தான் சேர்த்த போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகமும் ஒரு 10 கிராம்பு வந்து நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து வெற்றிலை. 2 வெற்றிலையை நல்லா வாடின மாதிரி கொஞ்சம் காய வச்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 வெற்றிலையை நல்லா வந்து குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை தான் எடுத்துருக்கேங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் கொய்யா இலை. கொய்யா இலையை நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயில் பவுட்ரு பண்ணி போட்டு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாவே வெள்ளை முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நம்ம நிரந்தரமாக ஆயிலில் இந்த மாதிரி பொருளோடு சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக நம்ம கொய்யா இலையை பாருங்கள் லைட்டாக காய வச்சு தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ஒரு 10 இலைக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா 1-2 அரைச்சா போதும். ஏன்னா ஆயிலில் நம்ம அப்படியே போடுறப்ப சீக்கிரமாக குக்காக இருந்துட்டு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா லிக்விட் வந்து அதிகமாக நல்லா எசன்ஸ் உள்ள நல்லா கலந்துரும். அதுக்காக தான். ஆனால் கொய்யா இலை 10 இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க. மெயின் வந்து இதில் மெயினான பொருள், ஸ்கிப் பண்ணாமல் பண்ண வேண்டிய பொருள் வந்து கொய்யா இலை தான். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயில்னே நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் இன்னொரு 2 முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். சரிங்களா? பீர்க்கங்காயோட தோல் இருக்கும் இல்லையா மேலே, அந்த தோலை சீவி இந்த மாதிரி வந்து நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இது நீங்கள் பொடி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே ஆயிலில் போட்டாலும் சரி, பீர்க்கங்காயை நல்லா வந்து கழுவிட்டு அந்த பீர்க்கங்காயோட தோல் மேலே சீவி தானே நம்ம காய் வந்து வெட்டுவோம். அந்த சதை இல்லாமல் தோல் பகுதியை எடுத்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயிலு. நிறைய பேர் வந்து நம்ம தனித்தனியாக இதில் ஆயில் உங்களுக்கு ரெடி பண்ணி நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். ஆனால் இந்த பொருளோடு சேர்த்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ நல்ல ஒரு பெனிஃபிட்டு, நல்ல ரிசல்ட்டு. இப்போது இது வந்து ஒரு பீர்க்கங்காயோட தோல் தான் இது. இது நல்லா காய வச்சதுனால அதையும் இதுலேயே சேர்த்துக்கிறேன் நான்.
சரிங்களா? ஒன்று மட்டும் முக்கியமான ஒரு பொருள், அது நான் பொடியாக தான் சேர்க்க போகிறேன். அது ஆயிலில் சேர்க்குறப்ப என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் வெந்தயம் இஷ்டப்பட்ட வெந்தயம்னு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு கொரகொரப்பான முறையில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தூள் மாதிரி ஆக்கிடணும். இதில் எத்தனை பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்லா பொருளாயிரும். இது வந்து ஆயிலில் நம்ம போடுறப்ப நல்ல ஒரு சீக்கிரமாக நல்ல ஆயில் வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் கரையும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த கொய்யா இலையோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கூட நம்ம வெற்றிலை சேர்த்துருக்கோம். நிறைய பேர் எதுக்காக நான் வெற்றிலை சேர்த்துருக்கேன்னா, நல்லா தலையில் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு டை வந்து போட்டுட்டு இருந்தோம், இல்லை ஆயில் தேய்ச்சாலோ தலைவலிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து தலைவலி வராது. தலையில் நீர் கோர்க்குற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தொடர்ந்து 1 வீக் இந்த ஆயிலை நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நீர் கோர்க்குற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த வெற்றிலையில் இருக்கிற அந்த துவர்ப்பு கார சத்து வந்து உங்களுக்கு அந்த தலையில் நீர் கட்டின பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும். கிராம்பு சொல்லவே தேவையில்லை. உங்கள் தலைவலி டோட்டலாகவே வராமல் ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? முக்கியமான ஒரு 2 பொருளையும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே செம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். கொய்யா இலையோட பலன் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். சூப்பராக 1 வீக்கில் நல்ல முடி ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ ஆயில் ரெடி பண்ணிடலாம். ஆயில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 to 150 மில்லி ஆயில் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி அடிகனமான ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். ஒரு வேளை நீங்கள் 1 லிட்டர் 1/2 லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 100 to 150 மில்லி அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 150 அளவுக்கு தேங்காய் எடுத்தாச்சு. இது 1/2 லிட்டர் எண்ணெய், 150 மில்லி நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து எண்ணெயும் நல்லா ப்யூராக வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் செக்கில் ஆட்டின தேங்காய் நிறையா பேருக்கு கிடைக்கிது. அதனால் அந்த மாதிரி சுத்தமான ப்யூரான ஆயிலை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முழுக்க சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா எண்ணெய் கருகி அது ஒரு வாசனை மாதிரி வந்துடும். நிறைய பேர்த்துக்கு அதான் அடிக்கடி நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது, ஆயில் பதமாக காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த வாசம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் பொருளோட வாசம் போயிட்டு கருகல் வாசம் வந்துடும். அதனால் மேக்ஸிமம் வந்து ரொம்பவுமே சிம்மில் போட்டுருணும். சரிங்களா? பாருங்கள், தீயே எரியலை. அந்த அளவுக்கு தான் வச்சு நம்ம எண்ணெய் ரெடி பண்ணணும். இப்போ ஆயில் லைட்டாக சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சு. இதில் இப்போ நம்ம போடுற ஒரு முக்கியமான ஒரு பொருள் பிஞ்சு கடுக்காய் பொடி. சரிங்களா? இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்குறப்பவே பிஞ்சு கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது வெறும் தேங்காய்ல நீங்கள் கலந்து தேய்ச்சிட்டு வந்தாலே இளநரை மட்டும் இல்லைங்க, எவ்வளோ வயதானாலும் அந்த முடியை மீண்டும் வந்து நரைமுடி ஆக்காமல் பார்த்துக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பவுட்ரு தான் இது. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் 150 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நெல்லிக்காய் பவுடரை விட ஒரு பவர்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு கடுக்காய்னு தான் நீங்கள் கேட்கணும். பிஞ்சு கடுக்காய் பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி வந்து தருவாங்க. வாங்கி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாக்கெட்டில் கிடைக்கும், டப்பாவிலும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதனால் வந்து கலந்து விட்டுறலாம். தேங்காய்க்கு நரைமுடிக்கும் வந்து இது நல்ல ஒரு ஏற்ற ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்பி வந்து ட்ரை பண்ணலாம். வெள்ளை முடி வந்து இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய போட்டு மாறவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை நீங்கள் சேர்த்து தடவி பாருங்கள். தேங்காயோட அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். செம்ம ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய இந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கிடைக்காதனால தான் நான் விட்டுட்டேங்க. இப்போ வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஆயிலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா ஹேர் ஆயிலுக்குமே இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்த பிறகு ஆயிலோட கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள்.
இப்போது அடுத்ததாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், லைட்டாக வந்து நுர கட்டுது. நம்ம இந்த அரைச்சி வச்ச எல்லா பொடியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஆயில் பொங்கி வரும், அதுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வைக்கிறது. முழுக்க சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இந்த பீர்க்கங்காய், கொய்யா இலை, அடுத்து பிஞ்சு நெல்லிக்காய் பொடி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் நரைமுடிக்கு ரொம்பவுமே ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கரிஞ்சீரகமும் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் தேய்ச்சா குளிக்கணுமாக்கா அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் குளிச்சிங்கன்னா போதும். இதை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 2 மணி நேரமெல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சு உடனே குளிப்பாங்க ஆயில் வச்சதே. அந்த மாதிரி குளிக்காமல் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தலையில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சீக்காத்தூள் போட்டு சீவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முடியே வளரவே இல்லைக்கா, எங்களுக்கு முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பூச்சி வெட்டு, அந்த வெட்டு, இந்த வெட்டு, எல்லா வெட்டுமே இந்த கிராம்பு வந்து எடுத்துரும். அதனால் மிஸ் பண்ணாமல் 1 டைம் இந்த ஆயிலை ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 மில்லி ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், இந்த நுரையெல்லாம் அடங்கி ஆயில் தனியாக வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து சிம்லேயே வந்து காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் நுரையெல்லாம் அடங்கிருச்சு, தனியாக ஆயில் வந்து கிடைக்கிது பாருங்கள். எவ்வளோ கலர் ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் சுத்தமாகவே வந்து நம்மளுக்கு அந்த இலையெல்லாம் காய வச்சதுனால சீக்கிரமாக குயிக்காக நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரெடி ஆயிரும். பச்சை இலையை நம்ம அரைச்சி போடுறப்ப ஆயில் வந்து ரொம்ப திரண்டு வரக்கு லேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து இந்த கொய்யா இலை, வெற்றிலை எல்லாமே கொஞ்சம் காய வச்சு நம்ம போட்டோம். காய வச்சு போடுறப்ப சீக்கிரம் அந்த சத்துக்கள் வந்து ஆயிலில் இறங்கிடும். அதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திப்பாக அரைச்சி போட்டதுனால சீக்கிரமாக அந்த ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கள். நுரை வந்து சுத்தமாக அடங்கிருச்சு, ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி புகை கொஞ்சம் கூட வரக்கூடாது, கருகக்கூடாது. மெயினாக அந்த மாதிரி இருந்தால் தான் ஆயில் வந்து நீங்கள் தடவுறப்ப ஆயிலோட வாசனை தான் வருமே தவிர வேறு கருகல் வாசனை வந்து வரக்கூடாது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா நாங்கள் ஆயில் காய்ச்சினா கருகல் வாசனை வருதுக்கா, கரிஞ்சீரகமெல்லாம் ஒரு மாதிரி வாசம் அடிக்குதுக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் காய்ச்சினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை வந்து வராது. இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம். ஆயிலோட வாசனை, அந்த தேங்காய்யோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வெற்றிலை போட்டதுக்கு அதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே நீங்கள் இரும்பு கடாயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு கடாயில் நைட்டெல்லாம் காய வச்சு விட்டுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போது நான் வீடியோவுக்காக உங்களுக்கு நான் வடிகட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஊற விட்டுட்டோம்னா இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா ஆயில் இறங்கிடும். காலையில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். அந்த இலையோட கலரிங் வருங்க, எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நம்ம போட்ட பொருள் எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி கருகி கீழே போயிடும். சரிங்களா? ஆயில் வந்து திரண்டு மேலே வரும். அப்போ ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுவோம். சுத்தமாக வந்து ஆயில் வடிஞ்சிரும். ஆயில் கொஞ்சம் கூட அந்த பொருள் வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னா நல்லா வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே கலந்ததுக்கப்புறம் நம்ம பொருள் எல்லாம் காய வச்சு போட்டுக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆயில் வந்து சுத்தமாக எதுலேயுமே நம்மளுக்கு நிற்காது. எல்லாமே கீழே வந்து வடிஞ்சிருங்க பாருங்கள். பொருள் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து தனியாக வடிஞ்சு வந்துடும். இன்னுமே வந்து லைட்டாக வருங்க, வேறு இதில் வச்சு நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் வந்து நல்லாவே வடிஞ்சிடும். ஏன்னா நம்ம இப்போ அவசரமாக எடுக்கிறேன். இப்போ சொட்டு சொட்டாக விழுகுது பார்த்திங்களா? இன்னுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து வடியும். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். எதிர்பார்க்க முடியாத ஒரு சூப்பரான ஆயிலுங்க பாருங்கள்.
நல்லா அதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் காலையில் உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சளி தொந்தரவுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. எதனால நான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வெற்றிலையும் கிராம்பும் அந்தளவு பவரு. அதோட இந்த பிஞ்சு நெல்லிக்காயை வச்சு நீங்கள் இப்போ இருந்தே இந்த ஆயிலை நீங்கள் பிள்ளைகளுக்கு தடவி விட்டிங்கன்னா, இன்னொன்று நான் சொல்லிடுறேன், வெள்ளை முடி வந்தால் தான் தடவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வெள்ளை முடி இப்போ தான் வருது இல்லை வரலை அப்படிங்கிற பட்சத்தில் முன்னாடியே வந்து இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆயில் தேய்க்கிறப்ப அதே மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேர்க்கடலை மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்டை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் சேர்த்தாமல் சீக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். முடி நல்லா நைஸாக ரொம்ப சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆயிலை நல்லா ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ரெடி பண்ண முடியாது. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டாக்கு உங்களுக்கு எவ்வளோ முடிக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.